எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, இயேசு நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, இயேசு நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. Amen and amen. Welcome back. இந்த செஷனுக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினால வரவேற்கின்றேன். போன செஷனில் நாம் பார்த்தது how to improve your keyboard playing, எப்படி கீபோர்டு வாசிக்கிறத நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத பற்றி போன செஷனில் பார்த்தோம். அதில் ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். ஜஸ்ட் குயிக் ரிவ்யூ மாதிரி அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதலாவது, ஒரு பாடலை சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த இருக்கிற, அதாவது ஃபெமிலியர் சாங் ஆஃப் த லார்டுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த டீட்டெயிலாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது, அந்த பாட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதனோட ஒரிஜினல் கம்போசிஷன், ஒரிஜினலாக யார் அது எழுதி பாடியிருக்கிறாங்க, கம்போஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் இருக்கிற கார்ட் ப்ரோக்ரெஷனை அதை நல்லா கவனித்து அதில் இருக்கிறத அந்த கார்ட் ப்ரோக்ரெஷனை எழுதுங்க, ஒரு பாட்டில் அப்படி எழுதுங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த எழுதின கார்ட் ப்ரோக்ரெஷனை வச்சு நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு சாங் மட்டும்தான், அதில் இருக்கிற கார்ட்ஸை அப்படியே பார்த்து வாசிங்க. கார்டு தெரியலனாலும் அதில் என்ன கார்டு இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி வாசித்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த அந்த கார்டு கண்டுபிடிக்கணும்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு வாங்கி நீங்கள் பழகுங்கன்னு சொன்னேன். அது மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணுன்னா, அந்த ஒரு பாடலையே 12 கீஸ்லேயும் வாசித்து முயற்சி பண்ணுங்கள். ஒரு பாடல் எடுத்துகிட்டு அதே பாடல் சியில், சி ஷார்ப்பில், டியில், டி ஷார்ப்பில், ஈயில், எஃப்பில், எஃப் ஷார்ப்பில், ஜி ஷார்ப், அந்த மாதிரி 12 கீஸ்லேயும் ஒரே ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் வாசித்து பழகுங்க. யூ வில் கெட் ஃபெமிலியர் வித் ஆல் த கீஸ். நீங்கள் அப்படி வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா கீஸ்லேயும் உங்களுக்கு நீங்கள் ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு
15 நிமிஷமாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டு ப்ராக்டிஸு. பல இடத்துல பல காரியத்தில் நோண்டிகிட்டு இருக்காமல் அந்த ஃபோக்கஸ்டாக ஒரே பாடலில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பழகினீங்கனாலே போதுமானது. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன், ப்ரூவன் மெத்தட் டு இம்ப்ரூவ் யுவர் மியூசிக் ஸ்கில். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து த பெஸ்ட் வே டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் இஸ் பை டீச்சிங் அதர்ஸ். எப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் டீச் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா மற்றவங்களுக்கு டீச் பண்ண ஏன்னா அது முதலாவது நீங்கள் டீச் பண்ணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் நீங்களே வந்து அந்த நோட்ஸை யூ வில் கோ த்ரூ இட், நீங்களே படிப்பீங்க ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களை வளர்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஒருவேளை ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் தெரியலைன்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அப்படி நீங்கள் வளர்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த காரியத்தை தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இந்த கிளாஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த கிளாஸில் வந்து அப்படி டீச் பண்ணும்போது நான் மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா எங்கேருந்து தொடங்குறது, எனக்குன்னு ஏதாவது ஒரு நோட்ஸ் மாதிரி இல்லை ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இன்னொரு செஷனில் நான் லகுவாக, அதாவது ஈஸியாக மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்கிற விதத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து இந்த நான் என்ன சொல்கிறேன், ஒரு மியூசிக் ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு என்ன முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்கணும், அடுத்து என்ன சொல்லிக் கொடுக்கணும், அடுத்து என்ன சொல்லிக் கொடுக்கணுங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த காரியம் வரும். நான் அதை நோட்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறதுக்காக. இப்போ நல்ல கவனிங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணணுன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு கீபோர்டுடைய அறிமுகம் வேணும். கீபோர்டுனா அறிமுகம் சொல்லும் பொழுது நீங்கள் எடுத்த உடனே அந்த இருக்கிற பட்டன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடாதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும் பொழுது கீபோர்டை குறித்தின அந்த என்ன சொல்கிறது, அந்த இந்த பட்டனை இந்த ஸ்டைல் இருக்குது, அப்புறம் வாய்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அந்த மாதிரி காரியத்தையே தொடாதீங்க. கீபோர்டுங்கிறது இந்த கீஸ் இல்லையா, அந்த கீஸில் தான் வாசிக்க போகிறாங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் ஒயிட் கீஸ் இருக்குது, பிளாக் கீஸ் இருக்குது, வெள்ளை கட்டை இருக்குது, கருப்பு கட்டை இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுங்க. அதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு 2 பிளாக் ஒன்னாகவும் அதே மாதிரி 3 பிளாக் ஒன்னாகவும் 2 கருப்பு கட்டையும் 3 கருப்பு கட்டையும் ஒரு மாதிரி அப்படி இந்த ஆக்டேவ்ங்கிறது இருக்கு இல்லையா, அதை சொல்லிவிட்டு, அதாவது பேர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த கீஸோட நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கீஸை அப்சர்வ் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஆக்டேவ்ஸ், பேஸ் ஆக்டேவ், மிடில் ஆக்டேவ், அப்புறம் ட்ரிபிள் ஆக்டேவ்ஸ், அந்த 3 சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு ஒரு ஆக்டேவில் வந்து நமக்கு 12 இருக்குது. ஓகே, ஸோ அந்த 12 எப்படி வருதுன்னா 7 ஒயிட் நோட்ஸும் அப்புறம் 5 வந்து பிளாக் நோட்ஸும் வருது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அந்த ஆக்டவ்னா 8ன்னு வரும். அது பின்னாடி அது எப்படி 8ன்ற வர்றதுங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். இது சொல்லும் போது இப்போ பேர் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த கீபோர்டில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த அதாவது ஸ்கேல்னால் என்ன நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி. 2 or more நோட்ஸ், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்வரங்களை நீங்கள் ஒரே சமயத்தில் வாசிக்காமல் ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் இடையில ஒரு சின்ன கேப் விட்டு வாசிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்கேல். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஸ்வரங்கள், ஒவ்வொரு ஸ்வரமும் ஒரு இடைவெளை விட்டு கொஞ்சம் இடைவெளை விட்டு நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா அது ஸ்கேல். மொத்தமாக எல்லா ஸ்வரத்தையும் ஒரே நேரத்தில் அழுத்தினீங்கன்னா அது வந்து ஸ்கேல் கிடையாது. அப்போ ஒரு ஸ்கேல் அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் ஆஃப் நோட்ஸ் வந்து ஒரு இடைவெளி விட்டு ஒரு பிரேக் விட்டு 8 நோட் வாசித்தேன், 8 நோட்டு ஒரே நேரத்தில் இப்படி வாசிக்கலை. அந்த 8 நோட்டுக்கு இடையில ஒரு கேப் விட்டு நான் வாசிக்கிறேன். அப்படி கேப் விட்டு வாசித்தா தான் ஸ்கேலுங்கிறது சொல்லிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வாட் ஸ்கேல்னா என்னங்கிறத ப்ரீஃபாக சொல்லிடுங்க. அதில் அடுத்தது உங்களுக்கு 2 ஃபவுண்டேஷன் ஸ்கேல் இருக்குது. 2 ஃபவுண்டேஷன் ஸ்கேல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து குரோமேட்டிக் ஸ்கேல். குரோமேட்டிக் ஸ்கேல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா வெள்ளை ஸ்வரமும் இருக்கிற எல்லா கருப்பு ஸ்வரமும் சேர்ந்து தான் குரோமேட்டிக் ஸ்கேல். ஆல் ஒயிட் நோட்ஸ் அண்ட் ஆல் பிளாக் நோட்ஸ் ஆர் கம்பைன்ட் டுகெதர் இஸ் வாட் இஸ் கால்ட் குரோமேட்டிக் ஸ்கேல். அப்போது உங்களுக்கு குரோமேட்டிக் ஸ்கேலில் எத்தனை ஸ்வரம் இருக்குது, எத்தனை நோட்ஸ் இருக்குது அப்படின்னா 7 ஒயிட் நோட்ஸ் அண்ட் 5 பிளாக் நோட்ஸ். டோட்டலி 12 நோட்ஸ் ஆர் தேர். ஓகே, 12 நோட்ஸ் ஆர் தேர் இன் குரோமேட்டிக் ஸ்கேல். குரோமேட்டிக் ஸ்கேல் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க.
ஓகேங்களா? நம்ம அந்த குரோமேட்டிக் ஸ்கேலை வாசிக்கிறது கூட நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே அந்த இருக்கிற 5 ஆக்டேவ்ஸில் இருக்கிற எல்லா ஸ்வரமும் உள்ளடக்கியது தான் குரோமேட்டிக் ஸ்கேல். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. இது எப்போன்னா இந்த ஒயிட் கீஸோட நேமு, பிளாக் கீஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த குரோமேட்டிக் ஸ்கேல் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து வர்றது இந்த குரோமேட்டிக் ஸ்கேலில் தான் ஃபவுண்டேஷன், ரைட்? ஸோ அதிலிருந்து அடுத்து வர்றது என்னென்னா டயட்டோனிக் ஸ்கேல். டயட்டோனிக் ஸ்கேல் அது என்னது? டயட்டோனிக் ஸ்கேல் அப்படின்னு சொன்னால், டயட்டோனிக் ஸ்கேல் ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், மேஜர் ஸ்கேல் தான் டயட்டோனிக் ஸ்கேல். சிம்பிளாக மேஜர் ஸ்கேல்னு வச்சுக்கோங்க. மேஜர் ஸ்கேலுக்கு இன்னொரு பேர் தான் டயட்டோனிக் ஸ்கேல். ஓகேங்களா? ஸோ அப்போ மேஜர் ஸ்கேல் சொல்லிடுங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு குரோமேட்டிக் ஸ்கேல், அதுக்கு அடுத்தது வந்து டயட்டோனிக் ஸ்கேல் அல்லது மேஜர் ஸ்கேல். இப்போ இந்த டயட்டோனிக் ஸ்கேல் எதுலேருந்து வருது அப்படின்னு சொன்னால், குரோமேட்டிக் ஸ்கேல்லேருந்து தான் வருது. குரோமேட்டிக் ஸ்கேலில் எத்தனை ஸ்வரம் இருக்குது? 12 ஸ்வரம் இருக்குது. இப்போ டயட்டோனிக் ஸ்கேலில் எத்தனை ஸ்வரம் இருக்குது? 8 ஸ்வரம் இருக்குது. இந்த 8 ஸ்வரம் எங்கேருந்து வருது? குரோமேட்டிக் ஸ்கேலிருந்து தான் வருது. அப்போ அது எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க. டோன் டோன் செமிடோன், டோன் 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 செமிடோன், இல்லை அந்த ஃபார்முலா இருக்குது. இல்லை ஹோல் நோட்டு, அப்புறம் ஆஃப் நோட்டு, அப்புறம் 3 ஹோல் நோட், ஆஃப் நோட்டு. ஸோ இந்த மாதிரி 2-3 விதத்தில் நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து சொல்லி கொடுத்துருங்க. அது எப்படின்னா குரோமேட்டிக் ஸ்கேலிருந்து தான் கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது மொத்தம் 12 ஸ்வரம் இருக்குது. அதிலிருந்து ஒரு 8 ஸ்வரத்தை எடுக்கிறீங்க. அந்த 8 ஸ்வரத்தை எப்படி எடுக்கிறீங்கிறது தான் அந்த வித்தியாசமான இந்த டோன் டோன் செமிடோன் சொல்லலாம். இல்லைனா ஹோல் நோட்டு, அப்புறம் ஆஃப் நோட்டு, அப்புறம் 3 ஹோல் நோட்ஸ், அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு புரிகிற விதத்தில் ஈஸியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது டயட்டோனிக் ஸ்கேல் அல்லது மேஜர் ஸ்கேல். இதிலிருந்து அடுத்த ஸ்டெப்பு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு குரோமேட்டிக் ஸ்கேல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றீங்க. இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் குரோமேட்டிக் ஸ்கேல்னு ஒன்று சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்தது டயட்டோனிக் ஸ்கேல்னு ஒன்று சொல்கிறீங்க. டயட்டோனிக் ஸ்கேல்னா மேஜர் ஸ்கேல், அதை சொல்லி கொடுத்துட்றீங்க. இந்த ஸ்கேல் வந்து மொத்தம் 12 இருக்குது. டயட்டோனிக் ஸ்கேலுங்கிறது 12 இருக்குது. சியில் இருக்குது, சி ஷார்ப்பில் இருக்குது. ஓகேங்களா? அது ஒவ்வொன்றையும் நான் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் இந்த 12 டயட்டோனிக் ஸ்கேல் எனக்கு தெரியல, மேஜர் ஸ்கேலும் தெரியலன்னா யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா அந்த இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோடைய லிங்க்கை நான் போட்டு விடுறேன் நான். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இப்போது இந்த டயட்டோனிக் ஸ்கேல் 12 இருக்கு இல்லையா, அது எப்படி வாசிக்கணும் அந்த ஃபிங்கரிங் சொல்லி கொடுத்துருங்க. ஃபிங்கரிங் நமக்கு தெரியும். இந்த தம் ஃபிங்கர் வந்து 1, அப்புறம் இந்த பாயிண்ட் ஃபிங்கர் வந்து நம்பர் 2, அப்புறம் மிடில் ஃபிங்கர் வந்து 3, அப்புறம் ரிங் ஃபிங்கர் 4, அப்புறம் இந்த லிட்டில் ஃபிங்கர் வந்து 5. லெஃப்ட் ஹேண்டுக்கும் அதே நம்பர்ஸ் தான், ரைட் ஹேண்டுக்கும் அதே நம்பர்ஸ் தான். ஸோ அதை மனசில் வச்சுட்டு அதை சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது இப்போ அந்த ஸ்கேல் வந்து மேஜர் ஸ்கேல்ஸ் ஓரளவுக்கு அவங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து என்ன நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கன்னா கார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அடுத்தது கார்ட்ஸ். நான் கவனிக்கணும், நாம் வந்து இந்த சர்ச்சில் வாசிக்கிறதுக்கு அவங்கள உருவாக்குறோம். ஸோ அதனால் நிறைய வந்து நமக்கு மெலடி வாசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, ஓகேங்களா, ஒரு 2-3 பாட்டு மெலடிக்கு சொல்லி கொடுத்துடலாம் நீங்கள். அதாவது மேஜர் ஸ்கேலை வச்சுட்டு மேஜர் சாங்கில் இருக்கக்கூடிய மெலடியை ஒரு 2 சிம்பிள் சாங் லைக் காட் இஸ் ஸோ குட் அல்ல அந்த மாதிரி சின்ன சின்ன சாங்ஸை வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். பட் அதை விட இவங்களுக்கு அதாவது சர்ச்சில் வாசிக்கணும் அப்படின்னா கார்ட்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ அப்போ டைரெக்டாக நீங்கள் அந்த டயட்டோனிக் ஸ்கேல் அந்த ஃபியூ அந்த ரைம்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சாங்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு குயிக்காக நீங்கள் கார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஓகே, குரோமேட்டிக் ஸ்கேல் இன்ட்ரடக்ஷன், குரோமேட்டிக் ஸ்கேல் 2வது, டயட்டோனிக் ஸ்கேல் 3வது, அதுக்கப்புறம் கார்ட்ஸ். கார்ட்ஸ்னால் என்னென்னு ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். கார்ட்ஸ்னால் என்னதுன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சுரங்களை ஒரே சமயத்தில் வாசித்தாங்கன்னா அது பேர் கார்டு. சிம்பிளாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சுரங்களை ஒரே சமயத்தில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பேர் கார்டு. 2 or more notes to be played at the same time, it is called chord. ஓகே, சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. அப்புறம் கார்டில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கார்ட்ஸ் அது, நிறைய வெரைட்டி இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டி கார்ட்ஸ் இருக்குது. மேஜர் இருக்குது, மைனர் இருக்குது, இல்லை -7 இருக்குது, மேஜர் 7 இருக்குது, அப்புறம் டிம்னஸ் இருக்குது, ஆகமெண்டட் இருக்குது, 9th இருக்குது, 6th இருக்குது, சஸ்பெண்டட் 4 இருக்குது, இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆடட் ஆன் கார்ட்ஸ் இருக்குது, ஆக்சிடென்டல் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லி பயப்படுத்திடாதீங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி there are so many varieties of cards are there. கார்டுங்கும் போது ஏகப்பட்டது இருக்குது. இதில் 2 முக்கியமான கார்டு தான் நமக்கு பாட்டு வாசிக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2 முக்கியமான கார்ட்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது.
இந்த 2 வெரைட்டி தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ அந்த 2 வெரைட்டின்னொன்னே அவங்களுக்கு ஒரு குரியாசிட்டி, ஓகே அப்படியா, அந்த 2 தெரிஞ்சால் போதுமா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ அந்த அந்த இதில் நீங்கள் வந்து அந்த 2 வெரைட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருங்க. நத்திங் பட் மேஜர் அண்ட் மைனர். வெரி சிம்பிள் இதுன்னு. மேஜர் கார்டு அப்புறம் மைனர் கார்டு. ஸோ இதில் வந்து மைனர் கார்டை விட்டுருங்க, முதல்ல மேஜர் கார்டை சொல்லிக் கொடுங்க. மேஜர் கார்டு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். நீங்களே நோட்ஸ் எழுதி கொடுத்துடாதீங்க, எப்படி உருவாகுதுன்னு சொல்லிக் கொடுங்க. எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப அவங்களே வந்து எல்லா கார்டையும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். எப்படி, அதாவது அந்த மேஜர் ஸ்கேல்லேருந்து ஃபஸ்ட்டு நோட்டு, தேர்ட் நோட்டு, ஃபிஃப்த் நோட்டு, ஃபஸ்ட் நோட்டு, தேர்ட் நோட்டு, ஃபிஃப்த் நோட்டு, எந்த மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஃபஸ்ட்டு நோட்டு, தேர்ட் நோட் அண்ட் ஃபிஃப்த் நோட் வந்து உங்களுக்கு மேஜர் கார்டாக வரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போது மறுபடியும் பாருங்கள், அந்த ஃப்ளோ சார்ட்டில் இன்ட்ரடக்ஷன், குரோமேட்டிக் ஸ்கேல், டயட்டோனிக் ஸ்கேல் ஆர் மேஜர் ஸ்கேல், அடுத்தது கார்ட்ஸில் வந்து இப்போ மேஜர் வந்திருக்கிறோம். மேஜர் கார்ட்ஸில் மொத்தம் எத்தனை இருக்குது? 12 மேஜர் கார்டு இருக்குது. ஏன்னா 12 மேஜர் ஸ்கேலில் இருந்தும் இந்த முதலாவது ஸ்வரத்தையும், மூணாவது ஸ்வரத்தையும், அஞ்சாவது ஸ்வரத்தையும் எடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த 12 மேஜர் கார்ட்ஸையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது மேஜர் ஃபேமிலியை சொல்லிக் கொடுத்துருங்க. மேஜர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3 கார்டு சேர்ந்தது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். 3 கார்டு சேர்ந்தது ஒரு ஃபேமிலி. எப்படி, அதையும் அந்த டயட்டோனிக் ஸ்கேல் அல்லது மேஜர் ஸ்கேல்லேருந்தே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, முதலாவது கார்டும், 4வது கார்டும், 5வது கார்டும், அந்த ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நோட்டு, ஃபோர்த் நோட்டு, ஃபிஃப்த் நோட். இப்போ சி மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் வந்து சி, ஃபோர்த் நோட் வந்து எஃப், அண்ட் தென் ஃபிஃப்த் நோட் வந்து ஜி. அப்போது சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜருங்கிறது சி மேஜர் கார்ட் ஃபேமிலி. அதே மாதிரி டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டி மேஜர் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஜி மேஜர் ஃபோர்த்து, ஏ மேஜர் உங்களுக்கு ஃபிஃப்த்து. ஸோ அப்போது அந்த மாதிரி 12 மேஜர் ஃபேமிலிஸையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மேஜர் கார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த மேஜர் கார்டு வந்து 12 இருக்குது, ஆனால் 12மே ஒரு பாடல் வாசிக்கிறதுக்கு தேவைப்படாது. அப்போ எத்தனை தான் தேவைப்படும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 3 போதுமானது. அப்போ அந்த 3 எது, அதுதான் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மேஜர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது மேஜர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரிலேட்டிவ் மைனர். இந்த மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர் இருக்குது. நான் இப்போ மைனருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட்டில் மைனர் கார்டுனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? மைனர் கார்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு அந்த டயட்டோனிக் ஸ்கேல் அல்லது மேஜர் ஸ்கேலில் ஃபஸ்ட்டு நோட்டும், தேர்ட் ஃப்ளாட் நோட்டும், ஃபிஃப்த் நோட்டும். அப்போ மேஜர் கார்டு வந்து அந்த ரூட் நோட்டில் வாசிக்கும் பொழுது அந்த மிடில் ஃபிங்கர் மட்டும் ஒரு ஆஃப் நோட்டு கம்மி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அது மைனராக வந்துடும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லிக் கொடுத்துடலாம். அவங்களுக்கு ப்ளே பண்ணியும் காமிக்கலாம், நீங்கள் அந்த நோட்ஸையும் நீங்கள் ஈஸியாக புரிய வச்சிடலாம். இந்த கான்செப்டை மட்டும் அவங்க புரிய வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிட முடியும். அடுத்தது அந்த மைனர் கார்ட்ஸ் தெரிஞ்ச உடனே, மைனர் கார்டும் வந்து 12 இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. 12 மேஜர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, 12 டயட்டோனிக் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு டயட்டோனிக் ஸ்கேல்லையும் ஃபஸ்ட்டு நோட்டு, தேர்ட் ஃப்ளாட் நோட்டு, அப்புறம் ஃபிஃப்த் நோட்டு, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சி அவங்களே கண்டுபிடிச்சி எழுத சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொன்றா எழுதி கொடுத்துருக்காதீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ மைனர் கார்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்ட உடனே இப்போ அடுத்தது இந்த மேஜர் சைடில் வந்துடலாம். மேஜர் கார்டு தெரியுது, அதுக்கப்புறம் மேஜர் ஃபேமிலி அவங்களுக்கு இருக்குது. இப்போ மேஜர் ஃபேமிலிக்கு ஒவ்வொரு மேஜர் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு மேஜர் கார்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ் மைனர் இருக்கிறாங்க. மொத்தம் 12 மேஜர் கார்டு இருக்குது. 12 மேஜர் கார்டுலேயும் ஒவ்வொரு மேஜர் கார்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ் மைனர் கார்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படின்னா அதாவது அகெயின் டயட்டோனிக் ஸ்கேலில் 6th நோட் பிகம்ஸ் த ரிலேட்டிவ் மைனர் டு தட் பர்டிகுலர் மேஜர் கார்டு. அதாவது 6th நோட், அதாவது உதாரணத்துக்கு இப்போ சி மேஜர் எடுத்துக்கிட்டோம்னா, சி டயட்டோனிக் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம்னா CDEFGA, ஏ தான் 6, 1 2 3 4 5 6, C1, D2 and E3, F4, அப்புறம் G5 and then A6. அப்போது சி மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர் எது அப்படின்னு சொன்னால் ஏ நோட் இல்லையா, 6th நோட்டு, அப்போ ஏ மைனர். ஸோ அப்போ சி மேஜருக்கு ஏ மைனர் ரிலேட்டிவ் மைனர். அப்போ ஏ மைனருக்கு ரிலேட்டிவ் யார்? சி மேஜர் தான் ரிலேட்டிவ். ஒரே இதில் நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க. ரிலேட்டிவ் மைனர்னு சொல்லும் பொழுது சி மேஜருக்கு ஏ மைனர் ரிலேட்டிவ்னா அப்போ ஏ மைனருக்கு ரிலேட்டிவ் யார்? சி மேஜர். அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க அங்கேயே லைட்டாக. அதுக்கப்புறம் அந்த மைனர் அந்த ஃப்ளோ சார்ட்டில் மைனர் கார்டுக்குரிய இது வரும்பொழுது நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக அதை படிப்போம். சரிங்களா? ஸோ இப்போது மேஜர் கார்ட்ஸு, மேஜர் ஃபேமிலி, அப்புறம் ரிலேட்டிவ் மைனர் சொல்லுங்களா. அப்போ ரிலேட்டிவ் மைனரும் 12 கார்டுக்குமே இருக்குது, அதை எழுத வச்சுருங்க. ஓகே, மறுபடியும் ஒரு ரீகேப். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்,
அப்புறம் குரோமேட்டிக் ஸ்கேல், அப்புறம் டயட்டோனிக் ஸ்கேல் ஆர் மேஜர் ஸ்கேல், அதுக்கு அடுத்தது கார்ட்ஸு. கார்ட்ஸில் வரும்போது மேஜர் மைனர் தனியாக பிரியுது. அதில் நம்ம மேஜர் பக்கம் வந்திருக்கிறோம். மேஜர் கார்டு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மேஜர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மேஜர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே ரிலேட்டிவ் மைனர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ரிலேட்டிவ் மைனர் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும். இப்போ அந்த மேஜர் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலிக்குள்ளே 3 கார்டு இருக்காங்கல்ல, 3 பேர் இருக்காங்களே, அந்த 3 கார்டுக்கும் ஒவ்வொரு ரிலேட்டிவ் மைனர் இருக்குல்ல, அந்த மைனரை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிடுங்க, உள்ளே கொண்டு வந்துருங்க. அப்போது இதுக்கு எப்படி பேர் வைக்கலான்னா, மேஜர் கார்ட் ஃபேமிலி வித் இட்ஸ் ரிலேட்டிவ்ஸ். மேஜர் ஃபேமிலி வித் இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போது முதல்ல மேஜர் கார்டு, மேஜர் கார்ட் ஃபேமிலி, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ் மைனர்ஸை, அந்த ரிலேட்டிவ் மைனர்ஸை உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு 3 கார்டிலருந்து நீங்கள் பில்டப் பண்ணி இப்போ 6 கார்டு கொண்டு வந்துடுறீங்க. எப்படி? சி மேஜர் ஃபேமிலிக்கு இல்லை ஏ மைனர் கொண்டு வந்துடுறீங்க. அப்புறம் சி மேஜர் ஃபேமிலியில் எஃப் மேஜர் இருக்குது, எஃப் மேஜருக்குரிய ரிலேட்டிவ் மைனர் டி மைனர் கொண்டு வந்துடுறீங்க. அப்புறம் ஜி மேஜர், சி மேஜர் ஃபேமிலியில் 5th நோட் வந்து ஜி மேஜர், அதுக்குரிய ரிலேட்டிவ் மைனர் இ மைனர். ஸோ அப்போ 3 மைனர்ஸை உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் மேஜர் ஃபேமிலி வித் த ரிலேட்டிவ் மைனர்ஸ். நான் கவனிங்க, அட் திஸ் பாயிண்ட் நான் கார்ட் பேங்க்குன்னு ஒரு டேர்ம் அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, ஒரு பாடலுக்கு எந்தெந்த கார்டு வரலாம், எந்தெந்த கார்டெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேகரித்து அதை பில்டப் பண்ணி வைக்கிறது தான் அந்த கார்ட் பேங்க்குங்கிறது காரியம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேஜரில் பார்த்துட்ருக்கிறதுனால, இப்போ சி மேஜரில் பார்த்துட்ருக்கிறதுனால உங்களுக்கு சி மேஜருடைய கார்ட் பேங்க்கில் எவ்வளோ கார்டு வந்திருக்குது அப்படின்னா, எவ்வளோ கார்டுனாலும் நம்ம சேர்த்து வைக்கலாம். எந்தெந்த கார்டெலாம் அந்த சி மேஜருக்குரிய இதில் வருமோ அதெல்லாம் சேர்த்து வைக்கிறோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சி மேஜர் சேர்த்துருக்கோம், எஃப் மேஜர் சேர்த்துருக்கோம், ஜி மேஜர் சேர்த்துருக்கோம், அப்புறம் ஏ மைனர் சேர்த்துருக்கோம், அப்புறம் டி மைனர் சேர்த்துருக்குறோம், அப்புறம் இ மைனர் சேர்த்துருக்குறோம். இந்த ஏ மைனர், டி மைனர், இ மைனருங்கிறது வந்து அதனுடைய அந்த ரிலேட்டிவ் மைனர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இப்போ மேஜரில் இருக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம வந்திருக்கிறோம். இன்ட்ரடக்ஷன், அப்புறம் குரோமேட்டிக் ஸ்கேல், அப்புறம் மேஜர் ஸ்கேலில் அந்த கார்ட்ஸ்லேருந்து மேஜர் கார்டில் 2 வெரைட்டி, அதில் மேஜர் கார்டில் மேஜர் ஃபேமிலி, அப்புறம் ரிலேட்டிவ் மைனர், அப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ் மைனர்ஸை கொண்டு வந்து வச்சிடுறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் அடுத்த ரைட் விங்கில் வந்து மைனர் கார்டு இருக்குது. ஓகேங்களா? மைனர் இப்போது ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எய்தர் மேஜராக இருக்கும் இல்லைனா மைனராக இருக்கும். கவனிங்க, மேஜராக இருக்கும் அல்லது மைனராக இருக்கும். இப்போ மைனராக இருந்துச்சுன்னா அடுத்து இப்போ மைனர் கார்டு 12 கார்டு நீங்கள் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்குறீங்களே. இப்போ எப்படி மேஜர் கார்டுக்கு ஃபேமிலி இருக்குதோ அதே போல் மைனர் கார்டுக்கும் ஃபேமிலி இருக்குது. அப்போ மைனர் ஃபேமிலி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், எப்படி மேஜர் கார்டு கண்டுபிடிச்சிங்களோ அதே போல் தான் மைனர் கார்டும் கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படி? ஃபஸ்ட்டு நோட்டு, 4th நோட்டு, 5th நோட்டு. அப்போ சி மைனர் எடுத்துட்டிங்கன்னா சி மைனர்னா 4th நோட் வந்து எஃப், அப்போ எஃப் மைனர். அப்புறம் 5th வந்து ஜி மைனர். அப்போ சி மேஜர், சி மைனர், எஃப் மைனர் அண்ட் ஜி மைனர். இந்த 3 சேர்ந்தது உங்களுக்கு சி மைனர் ஃபேமிலி. ஓகேங்களா? ஸோ அதே போல் டி மைனர், இந்த 4th நோட் வந்து ஜி மைனர், அப்புறம் 5th நோட் வந்து ஏ மைனர். ஸோ அப்போ டி மைனர், ஜி மைனர், ஏ மைனர். அதே போல் இ மைனர், ஏ மைனர், பி மைனர், எஃப் மைனர், பி ஃப்ளாட் மைனர் அண்ட் சி மைனர். அதே மாதிரி ஜி மைனர், சி மைனர், டி மைனர். ஸோ இந்த மாதிரி 12க்கும் இருக்கக்கூடிய அந்த மைனர் ஃபேமிலியை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? மைனர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இப்போ மைனர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் வித்தியாசம் இருக்குது. மேஜருக்கும் மைனருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. மேஜரில் வந்து மேஜர் ஃபேமிலியில் இருக்கிற அந்த 3 கார்டு வச்சு மட்டுமே நீங்கள் மேஜர் பாட்டை வாசித்தரலாம். ஆனால் மைனரில் வந்து மைனர் ஃபேமிலியில் இருக்கிற அந்த 3 மைனர் மட்டுமே மைனர் பாட்டை வாசிக்கவே முடியாது. எல்லா பாட்டும் அப்படி வராது. புரியுதுங்களா? கவனிச்சுக்கோங்க. மேஜர் பாட்டில் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த 3 கார்டை வச்சு அந்த ஃபேமிலியில் அந்த பாட்டை ஃபுல்லாக வாசிடலாம். மிஸ்டேக் இல்லாமல் கேட்குறதுக்கு நல்லா ஈஸியாக வாசித்து முடிச்சிடலாம். ஆனால் மைனர் பாட்டு வரும்பொழுது
மைனரில் இருக்கிற அந்த 3 கார்டு மட்டுமே போதாது, அதை மட்டும் வாசித்தோம்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது மைனரில்? இப்போது எப்படி மேஜர் கார்டு, அப்புறம் மேஜர் ஃபேமிலி, அப்புறம் மேஜருக்கு உண்டான ரிலேட்டிவ் மைனஸு, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ரிலேட்டிவ் மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா? அதே போல் மைனஸ்க்கு இப்போ மைனர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மைனர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது குடும்பம்னு வந்துட்டு அவங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அப்போ மைனருக்குரிய ரிலேட்டிவ் யார் அப்படின்னா மேஜர். ஸோ இப்போ நீங்கள் அந்த ரிலேட்டிவ் மேஜருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. சரியா? ரிலேட்டிவ் மேஜர்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ரிலேட்டிவ் மேஜர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ரிலேட்டிவ் மைனர் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? அதோட ஆப்போசிட் தான் அப்படியே. இப்போ உதாரணத்துக்கு சி மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர் அப்படின்னு சொன்னால், ஏ மைனருக்கு ரிலேட்டிவ் மேஜர் யார்? சி மேஜர். தட்ஸ் இட். வெரி வெரி சிம்பிள். இல்லை ஒருவேளை அது எனக்கு புரியலை, இன்னும் ஈஸியாக அதில் வந்து இப்போ ரிலேட்டிவ் மைனர் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் 6வது சொல்லிக் கொடுத்தீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ரிலேட்டிவ் மேஜர் கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் ஸ்கேலில் அந்த மிடில் நோட், தேர்ட் நோட்டு, எனி மைனஸ் ஸ்கேல் நீங்கள் ப்ளே பண்ணும்போது அதில் தேர்ட் நோட் வந்து அதனுடைய ரிலேட்டிவ் மேஜராக வரும். இப்போ உதாரணத்துக்கு சி மைனர் எடுக்கிறேன். சி மைனரில் வந்து அந்த தேர்ட் நோட் வந்து உங்களுக்கு டி ஷார்ப் வருது அல்லது இ ஃப்ளாட். ஸோ அதுதான் ரிலேட்டிவ் மேஜர். வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும். பாருங்க. ஸோ இந்த சாங்கில் அந்த ரிலேட்டிவ் மேஜர் இம்மீடியட்டாக வருது. புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ரிலேட்டிவ் மேஜரை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா, அந்த மைனர் வாசிக்கும் பொழுது அந்த மைனரில் இருக்கிற அந்த மிடில் நோட்டு தான் உங்களுக்கு ரிலேட்டிவ் மேஜர். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, மைனர் கார்டு பார்த்தாச்சு, மைனர் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, அடுத்தது ரிலேட்டிவ் மேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, எப்படி நம்ம மேஜர் ஃபேமிலியில் ரிலேட்டிவ் மைனஸ் இன்க்ளூட் பண்ணோம் இல்லையா? அதே போல் இங்கே அதாவது மைனர் ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ் மேஜர்ஸை உள்ளே கொண்டு வர்றீங்க. கவனிக்கிறீங்களா? மைனர் ஃபேமிலியில் இருக்கிற 3 மைனர் கார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மைனர் கார்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ் மேஜர் இருக்காங்க இல்லையா? அந்த 3 கார்டையும் உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. ஸோ இதை நான் எப்படி டேர்ம் பண்ணுறேன்னா, மைனர் ஃபேமிலி வித் இட்ஸ் ரிலேட்டிவ் மேஜர்ஸ். அதாவது மைனர் குடும்பமும் அதனுடைய சொந்தக்காரர்களும் சேர்ந்து. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மைனர் ஃபேமிலிக்குள்ளே அந்த ரிலேட்டிவ் மேஜர்ஸை கொண்டு வரும்போது இப்போ அகெயின் உங்களுக்கு 6 கார்டு ஆயிடுது. அப்போ சி மைனருக்கு இல்லையா? சி மைனருக்கு ஒரு ரிலேட்டிவ் மேஜர் வந்து அந்த மிடில் நோட் வந்து இ ஃப்ளாட் அல்லது டி ஷார்ப். அது அடுத்தது சி மைனரில் இருக்கிற அந்த ஃபேமிலியில் இருக்கிற அடுத்தது எஃப் மைனர். அப்போ எஃப் மைனருக்கு உரிய ரிலேட்டிவ் மேஜர் அந்த மிடில் நோட் வந்து உங்களுக்கு ஏ ஃப்ளாட் அல்லது ஜி ஷார்ப். அது வாசிடுறீங்க. அடுத்தது ஜி மைனர் இருக்குது. அதிலே ஜி மைனருக்குரிய அந்த மிடில் நோட் வந்து உங்களுக்கு பி ஃப்ளாட் ஆர் ஏ ஷார்ப். அப்போ அந்த மேஜர் தான் உங்களுக்கு ரிலேட்டிவ் மேஜராக வரும். அப்போ பாருங்கள், சி மைனர், டி ஷார்ப், அப்புறம் எஃப் மைனர், ஜி ஷார்ப், ஜி, ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட். இந்த 6 கார்டு சேர்ந்தது தான் உங்களுக்கு மைனர் கார்ட் ஃபேமிலி வித் த ரிலேட்டிவ் மேஜர். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேஜர் ஃபேமிலியை வச்சு மேஜர் பாட்டு வாசிடலாம், ஆனால் மைனர் ஃபேமிலியை வச்சு மைனர் பாட்டை அவ்வளோ ஈஸியாக வாசிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், மைனர் ஃபேமிலியில் மேஜர் கார்ட்ஸ் அதிகமாக வரும். மைனர் ஃபேமிலியில் வந்து மைனர் கார்ட்ஸ் இருக்குது, அதுவும் இருக்குது, ரூட் எப்பயும் மைனர் தான் அது. ஆனால் அதோடைய மற்ற 3 மைனர் வர்றதை விட அதிகமாக வந்து உங்களுக்கு மேஜர் தான் வரும். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பாருங்க, உங்களுக்கு சி மைனர் இருக்குது, அப்புறம் பி ஃப்ளாட் இருக்குது, ஜி ஃப்ளாட். ஸோ இதெல்லாமே வந்து மேஜர் கார்டு. அது மேஜர் கார்டு. மைனர் சாங்கில் மேஜர் கார்டு அதிகமாக வர்றது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இது நல்லா நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதை தெளிவாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ஒரு ரீகேப். இன்ட்ரடக்ஷன் முடித்த உடனே குரோமேட்டிக் ஸ்கேல் முடித்த உடனே டயட்டோனிக் ஸ்கேல் அல்லது மேஜர் ஸ்கேல். அது கீழே அதிலிருந்து கார்ட்ஸ் வருது. கார்ட்ஸ் வரும்போது உங்களுக்கு 2 விங்கு வருது. ஒன்று மேஜர் கார்டு, இன்னொன்று மைனர் கார்டு. மேஜர் கார்டில் போன உடனே மேஜருக்கு அடுத்தது
மேஜர் ஃபேமிலி. அதே மாதிரி மைனர் கார்டுக்கு அடுத்தது மைனர் ஃபேமிலி. அதுக்கப்புறம் மேஜர் ஃபேமிலிக்கு அடுத்தது ரிலேட்டிவ் மைனர், மைனர் ஃபேமிலிக்கு அடுத்து ரிலேட்டிவ் மேஜர். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மைனர் வந்ததுக்கப்புறம் அந்த மேஜர் ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ் மைனர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இங்கே மைனர் ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ் மேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது ஸோ இது வரைக்கும் நம்ம பில்டப் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? குரோமேட்டிக் ஸ்கேல், டயட்டோனிக் ஸ்கேல், கார்ட்ஸு, மேஜர் கார்ட்ஸு, மைனர் கார்ட்ஸு, ஃபேமிலி, அப்புறம் ரிலேட்டிவ் மைனர், ரிலேட்டிவ் மேஜர், அப்புறம் ஃபேமிலிஸ் வித் த ரிலேட்டிவ் மைனர்ஸ் அண்ட் ஃபேமிலி வித் த ரிலேட்டிவ் மேஜர்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலைன்னா பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை கூட நீங்கள் ரீவைண்ட் பண்ணி இதை கேளுங்க, இதை புரிஞ்சுக்க. இதுக்கு உண்டான நோட்ஸ் வேணுனாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தெரியப்படுத்துங்க. சரியா? ஸோ இது இப்போதைக்கு தியரி வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? எப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது முக்கியமாக இவங்க வாசிக்கணும்னா ஒரு 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 2 காரியம் இவங்களுக்கு தேவை இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா கார்டு இன்வர்ஷன் ஒன்று இருக்குது. கார்டு இன்வர்ஷனுங்கிறது எல்லா வெரைட்டிக்கும் பொருந்தும். அதாவது ஒரு கார்டு வந்து இப்போ ஒரு கார்டில் வந்து 3 நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 விதத்தில் அந்த கார்டை வாசிக்கலாம். ஓகேங்களா? 3 விதத்தில் வாசிக்கலாம். ரூட் பொசிஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் அது இல்லாமல் 2 விதத்தில் வாசிக்கலாம். உதாரணத்துக்கு சி மேஜரில் சிஇஜி இருக்கு இல்லையா? இந்த சிஇஜியை நான் இஜிசி அப்படின்னு வாசிக்கிறேன். அதில் இருக்கிற அந்த ஸ்வரங்கள் அதே தான், ஆனால் அந்த வாசிக்கிற வருஷம் மாறுது. அப்படி மாறினா அதுக்கு பேர் தான் இன்வர்ஷன். அப்போது 3 ஸ்வரம் இருந்துச்சுன்னா, ஒரு கார்டில் 3 ஸ்வரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூட் பொசிஷன், ரூட் கார்டு, அப்புறம் ஃபஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன், 2 இன்வர்ஷன் வரும். ஓகேங்களா? இல்லை ஒரு வேளை ஒரு சில கார்ட்ஸில் வந்து, அதாவது மேஜர் மைனருக்கு 3 நோட்டு தான் இருக்குது, 3 ஸ்வரம் தான் இருக்குது. இதை தவிர மற்ற கார்ட்ஸ் வந்து இப்போ ஒரு சில கார்ட்ஸில் வந்து 7th எடுத்துக்கிட்டோம்னா 4 வரும். அப்படி 4 வர்ற பட்சத்தில் உங்களுக்கு ரூட் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரூட் பொசிஷன், அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட் இன்வர்ஷன், அப்புறம் செகண்ட் இன்வர்ஷன், அப்புறம் தேர்ட் இன்வர்ஷன் வரைக்கும் வரும். அப்போ 4 விதத்தில் வாசிக்கலாம். 4 ஸ்வரம் இருந்துச்சுன்னா 4 விதத்தில் ஒரு கார்டு வாசிக்கலாம். 3 ஸ்வரம் இருந்துச்சுன்னா 3 விதத்தில் ஒரே கார்டை வாசிக்கலாம். இதுக்கு பேர் கார்டு இன்வர்ஷன். அதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் வந்து வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு மிக முக்கியமான காரியம் வந்து என்னதுன்னா டைமிங், ராகம், தாளம். இப்போ ராகம், தாளம் சொல்லும் பொழுது கவனிக்கணும், ராகத்துக்குரிய இசைக்கருவிகள் வேறு, தாளத்துக்குரிய இசைக்கருவிகள் வேறு. அப்போ ஒரு மியூசிக்கில், ஒரு இசையில் வந்து ராகமும் தாளமும் சேர்ந்தே தான் இருக்கும். ஆனால் ராகம் வேறு, தாளம் வேறு. கவனிக்கிறீங்களா? ஒரு இசையில் வந்து ஒரு பாடலில் ஒரு இசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ராகம் இருக்குது, தாளம் இருக்குது. இந்த ராகம்ங்கிறது வேறு, தாளம் என்கிறது வேறு. ஓகே? ஆனால் இது எப்போவுமே இசைந்தே தான் இருக்கும். ஒன்று மட்டும் தனியாக, தாளம் மட்டும் தனியாகவும் இல்லை ராகம் மட்டும் தனியாகவும் இருக்காது. எல்லாம் எப்பவும் சேர்ந்து, அது ரயில்வே ட்ராக் மாதிரி, நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஒரு நல்ல இசை அப்படின்னு சொன்னால் இதில் 2 ஒன்றா தான் போய்கிட்டே இருக்கும், இதை பிரிக்கவே முடியாது. ஆனால் 2மே வேறு வேறு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம குரோமேட்டிக் ஸ்கேல்லேருந்து, டயட்டோனிக் ஸ்கேல்லேருந்து, கார்ட்ஸு, அந்த எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு எதை குறிக்கிறதுன்னு ராகத்துக்குரிய காரியத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ தாளத்துக்குரிய காரியம் தான் நம்ம டைமிங் சொல்கிறோம், டெம்போன்னு சொல்கிறோம், பீட்டுன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி காரியம். இதில் இந்த டைமிங்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகேங்களா? அதில் குறிப்பாக ஒரு 4 வெரைட்டி மட்டும் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே? அதுக்கு முன்னாடியே தெளிவாக ராகத்துக்குரிய இசைக்கருவிகள் என்ன, தாளத்துக்குரிய இசைக்கருவிகள் என்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ ராகத்துக்குரிய இசைக்கருவிகள் என்ன கீபோர்டு, கிட்டாரு, அப்புறம் வயலின்னு, ட்ரம்பெட்டு, அப்புறம் சாக்ஸஃபோன், ஃப்ளூட்டு, சித்தாரு. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஸோ ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ராகத்துக்குரிய இசைக்கருவிகளாக இருக்குது. அடுத்தது இந்த ஸ்கின் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெர்குஷனு, அப்புறம் என்ன சொல்கிறது, ட்ரம்ஸு, அப்புறம் தபலா, டோலாக்கு, ட்ரிபிள் காங்கோ, அப்புறம் டேம்பரின்னு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு தாளத்துக்குரிய இசைக்கருவிகள். தாளத்துக்குரிய இசைக்கருவிகள் வேறு, ராகத்துக்குரிய இசைக்கருவிகள் வேறு. ஆனால் இதில் 2 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதில் வந்து நீங்கள் தாளத்தையும் வாசிக்கலாம், ராகத்தையும் வாசிக்கலாம். 2 மிக முக்கியமான இசைக்கருவியில் மட்டும்தான் உங்களுக்கு தாளத்தையும் வாசிக்கலாம், ராகத்தையும் வாசிக்கலாம். அது என்ன அப்படின்னா கிட்டாரில் நீங்கள் தாளமும் ரிதமும் வாசிக்கலாம்,
இல்லை கார்ட்ஸை பிடிச்சிட்டு ரிசமும் வாசிக்கலாம், நீங்கள் அந்த ராகம் அந்த மெலடியும் நீங்கள் வாசிக்கலாம் கிட்டாரில். அதே போல் பியானோலையும், கீபோர்டு கிடையாது, பியானோ. கீபோர்ட்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதில் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது பியானோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாளமும் இருக்குது, ராகம். இப்போ என்ன பாருங்கள், இன்றை தினமதிலும் ஒரு மெத்து கூட நாமத்தினா பாருங்கள். நான் அந்த சாக் சாக் அந்த 3-4 ரிதமை அழகாக நீங்கள் இங்கே வந்து வாசிக்கிறேன். இப்போ நான் அதுக்குரிய அந்த மெலடியும் வாசிக்கணும். ஸோ அப்போ நான் வந்து அந்த பியானோலையே ராகத்தையும் வாசிக்க முடியுது, தாளத்தையும் வாசிக்க முடியுது, ரெண்டும் சேர்ந்தும் வாசிக்க முடியுது. ஸோ அதில் தான் பியூட்டி. இங்கே பியானோ நம்ம கீபோர்டு அதிகமாக படாதுன்னா இதில் வந்து ராகத்தையும் நம்ம வாசிட முடியும், தாளத்தையும் ரெண்டு சேர்ந்து வாசிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டாரும் கீபோர்டுலையும் நீங்கள் தாளத்தையும் வாசிக்கலாம், ராகத்தையும் வாசிக்கலாம். மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ டைமிங்கில் நிறைய வெரைட்டி இருந்தாலும் குறிப்பாக 4 வெரைட்டியை அவங்க ஈஸியாக பழக சொல்லிடுங்க, இந்த சொல்லி கொடுத்துருங்க. 4 என்னது? முதலாவது 4/4ங்கிறது, 4/4ங்கிற அந்த ரிதமையும் போட்டு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது 2/4. இப்போ 4/4ல் வந்து 4/4க்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் என்னென்னா காமன் பீட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு அவங்கள்ட்ட வாயிலிருந்து அந்த 4/4க்கு 1 2 3 4 1 2 3 4ன்னு சொல்லுங்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கைத்தட்டையும் வைங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஓகே இந்த ரிதம்னா 4/4னா இப்படி தான் இருக்குங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது 2/4. 2/4னா ரொம்ப ஈஸி. தம் சாக் 1 2 1 2 1 2 அதுவும் சொல்ல வச்சிங்கனாலே ஈஸியாக வந்துடும். 4/4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி வரும். இது 1 2 1 2 1 2 1 2 1 2 இது 2/4 டைமிங். அடுத்தது வந்து 3/4 டைமிங், வால்ஸு அந்த மாதிரி உள்ளது வந்து உங்களுக்கு வந்து 3/4 அதையும் சொல்லுவீங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 ஆசீர்வாதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே. நம்ம தமிழ் திருமண பாடல்களில் முக்கால்வாசி வந்து ஆல்மோஸ்ட் ஆல் த சாங் அந்த செர்மனியில் பாடுற பாட்டெல்லாம் உங்களுக்கு 3/4ல் தான் இருக்கும். கவனித்து பாருங்கள். ஆரம்பிக்கிற பாடலேருந்து கடைசி அந்த பிரைடல் மார்ச்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து 3/4ல் தான் அதிகமாக இருக்கும் தமிழ் திருமண பாடல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ 3/4 அது 1 2 3 1 2 3. அடுத்தது வந்து அதிகமாக தமிழுக்குனே உரியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6/8. அதையும் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5. ஸோ இதை தான் நம்ம வந்து அந்த குத்துப்பாட்டுன்னு சொல்கிறோம். இல்லை அந்த அதிகமாக தமிழ் மக்களால் விரும்பக்கூடிய ஒரு விதமாக இருக்குது. ஸோ இந்த 4 வெரைட்டியும் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருங்க. ரெண்டாவது இதை எப்படி வாசிக்கணுங்கிறதும் பொறுமையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருங்க. இப்போ 4/4னா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1. இப்போ 2/4னா 1 2 1 2 1 2 1 2 1 2. ஸோ அப்புறம் 3/4னா 1 2 3 1 2 3 1 2 3 அது. அப்புறம் 6/8னா ஸோ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 1 2 3 4 5 6 தான் இருக்கும். அந்த 6/8 யூஸில் வந்து வேகமாக வரும். ஸோ அதை என்னால் பாடிக்கிட்டே நம்பர் சொல்லிக்கிட்டே என்னால் வாசிக்க முடியல. பரவாயில்ல, நீ யாரோ சொன்னீங்கன்னா நான் ஈஸியாக வாசிட முடியும். ஸோ அதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ டைமிங் முக்கியம். ஓகேங்களா? இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்குறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்குறோம், குரோமேட்டிக் ஸ்கேல் பார்த்துருக்குறோம், அப்புறம் டயட்டோனிக் ஸ்கேல் அல்லது மேஜர் ஸ்கேல் பார்த்துருக்குறோம், அப்புறம் கார்ட்ஸன் வந்து பார்த்துருக்குறோம். அந்த கார்ட்ஸன் வந்ததுக்கப்புறம் 2 பிரியுது. ஒன்று வந்து மேஜர் கார்டு, இன்னொரு மைனர். ஸோ பாடல் வந்து இதிலிருந்து தான் வருது. வந்து கார்ட்ஸன் வர்ற இடத்துல அது வந்து 2ஆக பிரியுது. ஒன்று மேஜர் அப்படின்னா மேஜருக்குரிய அதில் உள்ள கார்ட்ஸ் எல்லாமே வருது. மைனர்னால் மைனருக்குரிய கார்ட்ஸ் எல்லாம் வருது. இப்போ மேஜருக்குரிய கார்ட்ஸ்லாம் என்ன இருக்குது? உங்களுக்கு மேஜர் கார்டு, மேஜர் ஃபேமிலி, ரிலேட்டிவ் மைனர் அதெல்லாம் சேர்ந்தது. இங்கே மைனர்னால் மைனர் ஃபேமிலி, அப்புறம் மைனர் ஃபேமிலிக்கு அடுத்து ரிலேட்டிவ் மேஜர், மைனர் ஃபேமிலிக்குள்ளே ரிலேட்டிவ் மேஜரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. ஸோ இதுவே வந்து இதை மட்டும் நீங்கள் வாசிக்க வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ
இது இல்லாமல் வந்து நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா கார்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு எடுக்கலாம். கார்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, ஹவு டஸ் த கார்ட் ஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ், எப்படி வந்து கார்டு உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் கார்டு உருவாகுது. ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் பாருங்கள். 3 விதத்தில் கார்டு உருவாகுது. எப்படி அப்படின்னா ஒன்று வந்து நம்பர் பேஸில் இருக்குது, இன்னொன்று நேம் பேஸில் இருக்குது, ரெண்டாவது வந்து நேம் பேஸில் இருக்குது, மூணாவது நம்பர் அண்ட் நேம் பேஸ்டு டுகெதர் காம்பினேஷன் ரெண்டுமே சேர்ந்து. ஒன்று வந்து நம்பர் பேஸ்டு, இன்னொன்று வந்து நேம் பேஸ்டு, அதுக்கப்புறம் மூணாவது வந்து நம்பர் அண்ட் நேம் காம்பினேஷன் டுகெதர் எல்லாம் சேர்ந்து வர்றது. ஒரு சில உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ நேம் பேஸ்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஜர், இட்ஸ் அ நேம். மைனர், நேம். ஆகுமெண்டட், இட்ஸ் அ நேம். அதுக்கப்புறம் டிம்னிஸ்ட், இட்ஸ் அ நேம். ஓகேங்களா? இது வந்து நேம். அடுத்தது நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா 7th, 9th, 2nd, 6th, 11th. ஸோ இந்த மாதிரி நம்பர் பேஸ் 7th கார்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து நேம் பேஸ்டு, அடுத்து நம்பர் பேஸ்டு. இப்போ நம்பர் பேஸ்டு பார்த்துட்டோம். மூணாவது வந்து ரெண்டு சேர்ந்து வர்றது. மேஜர் 7th, மைனஸ் 7th, ஓகே, மைனஸ் 6th, சஸ்பெண்டட் 4, சஸ்பெண்டட் 2 இல்லை. ஸோ அந்த மாதிரி நேமும் நம்பரும் சேர்ந்து வர்றது. மூணு விதத்தில் கார்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து நேம் பேஸ்டு, நம்பர் பேஸ்டு, அப்புறம் நம்பர் அண்ட் நேம் போத் டுகெதர் கம்பைன்டு பேஸ்டு. ஓகேங்களா? இந்த மூணுமே எதுலேருந்து வருது அப்படின்னா டயட்டோனிக் ஸ்கேலேருந்து தான் வருது. இந்த டயட்டோனிக் ஸ்கேல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா கார்ட் ஃபார்ம் ஆகிறதும் இதிலேருந்து தான். இப்போ 7th அப்படின்னா அந்த டயட்டோனிக் ஸ்கேலில் 1 3 5 போட்டு 7 ஃப்ளாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7th, 1 3 5 7 போட்டிங்கன்னா மேஜர் 7th, 1 3 ஃப்ளாட் 5 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 7th. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நேம் நம்பர் பேஸில் தான் வரும். இது எதில் அடிப்படையில்? டயட்டோனிக் ஸ்கேல் அடிப்படையில் தான் வரும். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த புதுசாக கார்டு இருந்தாலுமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்பர் பேஸ்டா நேம் பேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? அந்த கான்செப்டை சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, குட். முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இது எல்லாமே கார்டு வாசிக்கிறதுக்குரிய காரியத்தை தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ரைட்? நான் இப்போ ஒருவேளை மெலடி வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது? நான் இப்போ அந்த பாட்டுடைய ராகத்தை வாசிக்கிறேன். இப்போ ஸோ இந்த மாதிரி மெலடி வாசிக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா மேஜருடைய மெலடி வாசிக்கணும் அப்படின்னா மேஜர் ஸ்கேல் ஆல்ரெடி டயட்டோனிக் ஸ்கேல்ன்ற ஃபார்மேட்டை சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அதுதான் உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக வருது. குரோமேட்டிக் ஸ்கேலும் டயட்டோனிக் ஸ்கேல் தான் ஃபவுண்டேஷன் கார்டுன்னு சொன்னோம். ஃபவுண்டேஷன் ஸ்கேலுன்னு சொன்னோம். ஸோ அதனால் அதில் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ மைனரில் மெலடி வாசிக்கணுன்னா அவங்களுக்கு மைனஸ் ஸ்கேல் வேணும். நான் இதில் தான் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். கவனிங்க, மேஜர் ஸ்கேலுங்கிறது ஒரே மேஜர் ஸ்கேலு தான். அதாவது ஒவ்வொரு மேஜரில் 12 கார்டு இருக்குது, 12 கீஸ் இருக்குது. ஓகேங்களா? சி மேஜர், டி மேஜர், எஃப் ஷார்ப் மேஜர், அந்த மாதிரி 12 இருக்குது. பட் மைனர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மைனரில் அந்த மாதிரி ஒரே வெரைட்டி மட்டும் கிடையாது. மைனரில் 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து நேச்சுரல் மைனர் ஸ்கேல்னு இருக்குது. நேச்சுரல் மைனர் ஸ்கேல், இப்போ நேச்சுரல் மைனர் ஸ்கேல்லையே 12 இருக்குது. சி நேச்சுரல் மைனர் ஸ்கேல், டி நேச்சுரல் மைனர் ஸ்கேல், எஃப் ஷார்ப் நேச்சுரல் மைனர் ஸ்கேல், அந்த மாதிரி 12 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஸோ அது எப்படி அதாவது நேச்சுரல் மைனோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நேச்சுரல் மைனர். அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து ஹார்மோனிக் மைனர்னு இருக்குது. ஹார்மோனிக் மைனர் எப்படி அதோடைய சவுண்டு இப்போ இருக்கு கேளுங்க. இது ரொம்ப கேட்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. ஓகே, ஒரே ஒரு ஸ்வரம் மட்டும்தான் ஆஃப் நோட்டாக மாறுது. அது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஸோ இந்த நிறைய பாடல் இருக்குது இந்த ஹார்மோனிக் மைனர் ஸ்கேலில். ஸோ
இது. ஸோ இப்போ உங்களுக்கு நேச்சுரல் மைனர் ஸ்கேலு, அப்புறம் ஹார்மோனிக் மைனர் ஸ்கேலு, இன்னொரு வெரைட்டி என்னது அப்படின்னா மெலோடிக் மைனர் ஸ்கேல், மெலோடிக் மைனர் ஸ்கேல். அது எப்படி வரும் அப்படின்னா, மெலோடிக் மைனர் ஸ்கேலில் வந்து அசெண்டிங் ஆர்டர் வேறு, டிசெண்டிங் ஆர்டர் வேறு. கவனிங்க, அசெண்டிங் ஆர்டர் வேறு, டிசெண்டிங் ஆர்டர் வேறு. இப்போ அசெண்டிங் ஆர்டர் அதாவது போகும்போது வேறு மாதிரி வாசிக்கணும், திரும்பி வரும்போது வேறு மாதிரி வாசிக்கணும். இப்போ மற்ற ஸ்கேலெல்லாம் போகும்போதும் வரும்போது அதே ஒரே நோட்டு தான் திரும்பி ரிட்டர்ன் வருவீங்க. ஆனால் மெலடிக் மைனர் ஸ்கேலில் அப்படி கிடையாது. போகும்போது அசெண்டிங் ஆர்டர் ஒரு மாதிரியும், டிசெண்டிங் ஆர்டர் ஒரு மாதிரி. இப்போ சி மைனருடைய மெலடிக் வாசிக்கிறேன் பாருங்கள், மெலடிக் மைனர் ஸ்கேல் வாசிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு கேளுங்க. You see the difference? You feel the difference? இப்போ என்ன சாங், அந்த எண்ணிலடங்க அஸ்தோத்திரம், அது வந்து மெலடிக் மைனரில் வரக்கூடியது. இப்போ வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழில் உங்களுக்கு புரியுதுங்களா? நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. ஸோ அது கிளியராக மெலடிக் மைனரில் வரக்கூடிய பாடல், எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நிறையா பாடல்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் இப்போ நமக்கு நேரம் கிடையாது. ஸோ இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் இதை கேளுங்க, கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இந்த நோட்ஸை நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்களா? ஈஸியாக பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நீங்கள் அந்த நோட்ஸையும் வச்சு இந்த வீடியோ வச்சு நீங்கள் படிக்கும் பொழுது இது உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு இதை குறித்தன சந்தேகமோ இல்லை கேள்விகளோ இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ரிப்ளை டு யூ அண்ட் ஹெல்ப் யூ டு க்ரோ இன் யோர் டீச்சிங் எபிலிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை ட்ரெயினிங் த ட்ரெயினர்ஸுங்கிற ஒரு 1 day செமினார் மியூசிக் வாசிக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரெயினிங் த ட்ரெயினர்ஸ் சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் மற்றவங்களை உருவாக்கி விடணும்னு சொல்லியே ஒரு செமினார் மாதிரி பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் இப்போது என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ டீச் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பலர் வந்து ட்ரெயின் ஆகி அந்த மாதிரி மற்றவங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி விரும்பினாலும் பண்ணுங்கள், நேரம் இருக்கிறத பொறுத்து நமக்கு அதை செய்யணுன்னாலும் செய்யலாம். சரிங்களா? அடுத்தது முடிக்கிறதுக்கு முன்னாடி கார்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு சீரீஸு டீச் பண்ணிட்டு வர்றோம். அதில் வந்து எப்படி கார்ட்ஸ் எல்லாம் உருவாகுது இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதை டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ரெண்டாவது இந்த ஆக்சிடென்டல் கார்ட்ஸ், மேஜர் மைனர் தவிர மற்ற இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது, அது எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும், ஒவ்வொரு கார்டு இப்போ டிமினிஷன் எடுத்துனா அது எந்த இடத்துல அப்ளை ஆகுது. ஸோ அந்த மாதிரி 7th எங்கெங்கெல்லாம் வருது, அப்போ சஸ்பெண்டட் 4 எங்கெங்கெல்லாம் வருது, அந்த மாதிரி மேஜர் மைனரை தவிர இருக்கக்கூடிய மற்ற கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கே அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த இடத்துல அதை பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் அதை குறித்து யோசிச்சுட்ருக்கோம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் நிச்சயமாக அதை ரெக்கார்ட் பண்ண உடனே அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதையும் பார்த்து பழகிக்கொள்ளுங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன ஒரு கோரஸ் நம்ம ஆரம்பத்தில் பாடின அதை பாடலை பாடி முடிச்சிடலாம். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, இயேசு நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, இயேசு நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே.
நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. Amen and amen, amen, amen. Thank you for watching. Please do share to your friends. God bless you.